ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உபாசனை எடுத்த தேவதைகள் உங்களுக்கே தொந்தரவு தருங்கிற பட்சத்தில் அந்த தேவதையினுடைய அந்த தொந்தரவுகளை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி நான் இந்த மாதிரி போய் அங்கே போய் குட்டி சாத்தனை வாங்கினேன், குரளி வாங்கினேன், எச்சினி வாங்கினேன், மோகினி வாங்கினேன், இந்த மாதிரி தேவதைகளை வாங்கின சாமி. அவங்க சொல்கிற மாதிரி நானும் உபாசனை எடுத்த சாமி. அது உபாசனை எழுதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சதா தொந்தரவு மேலே தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்குது சாமி. எனக்கு குடும்பத்திலையும் சரி, பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, ஏகப்பட்ட முடக்கங்கள் வந்துருச்சு சாமி. நானும் அவங்ககிட்ட போய் கேட்குறேன், அவங்களும் என்னென்னமோ தர்றாங்க, அவங்களும் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சு பார்க்குறேன். ஆனால் அதனுடைய அந்த தொந்தரவு நீங்க மாட்டேது சாமி. கடைசியில் இறுதியாக அவங்க என்ன சொல்கிறதுன்னா, இதை கொண்டுட்டு போய் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டுருங்க, கடலில் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் அதன்படியும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் இருந்தும் அதனுடைய தொந்தரவு நீங்க மாட்டேது சாமி. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு உபாசனை எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய அந்த ஆற்றல் உங்கள் பக்கம் வந்துடும். சரிங்களா? குட்டியாகட்டும், குரலியாகட்டும், எச்சினியாகட்டும், மோகினியாகட்டும், ஜின்னாகட்டும், இப்படி எந்த தேவதையாக இருந்தாலுமே அதனுடைய அந்த ஆற்றல் உங்கள் பக்கம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் சொல்லி அவங்க ஏதாவது பாவை கொடுத்துருப்பாங்க, குடுவை கொடுத்துருப்பாங்க, எந்திரம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதே இதனுடைய தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்த உடனே இதனுடைய தொந்தரவு நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கொண்டுட்டு போய் கடலில் போட்டுருங்க, இல்லை ஏதாவது ஓடும் நீரில் போட்டுருங்க, இல்லை ஏதாவது குளத்தில் அந்த மாதிரி போட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் போட்டுருவீங்க. அதாவது இந்த எந்திரமாகட்டும், குடுவையாகட்டும், பாவையாகட்டும், இது எதுவாக இருந்தாலும் சொல்லி அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு என்னென்னா ஒரு உருவம் தான் அது. சரிங்களா? அதுக்கு என்னென்னா, நம்மளுக்கு எப்படி உடல் ஒரு இது இருக்குதோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த இது எல்லாமே. ஆனால் அதனுடைய அந்த சக்தி அதிர்வலைகள், அந்த ஆற்றல் பார்த்திங்கன்னா உங்களை தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இதே யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை தொழில் நல்லா நுணுக்கமாக படித்த ஆட்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்போ நீங்கள் இதை கொண்டு போய் போட்டாலுமே அதனுடைய அந்த ஆற்றல் உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இப்படியான தொந்தரவுகளிலிருந்து நீக்கிறதுக்குண்டான ஒரு முறை சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அது எப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூஜை நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு உபாசனை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு எந்திரமோ, இல்லை ஒரு குடுவையோ, இல்லை ஒரு பாவையோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு தாயத்தோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. அதே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு மரப்பெட்டியில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதற்குள்ளே நீங்கள் அது என்ன இதில் இருக்கோ அதை அதற்குள்ளே வச்சிடணும். அதற்குள்ளே வச்சுட்டு அதற்குள்ளே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நவ தானியங்கள். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கட்டுக்கொடி மூலிகைகளை பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த கட்டுக்கொடியினுடைய மூலிகையை எடுத்து அந்த கொடி எடுத்திங்கன்னா, எடுத்து உரிச்சிங்கன்னா அதில் நூல் மாதிரி வரும். அந்த நூலை மட்டும் நீங்கள் முறையாக எடுத்து நீங்கள் அது குடுவையாகட்டும், இல்லை பாவையாகட்டும், இல்லை எந்திரமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நல்லா சுற்றிக்கணும் அதை நீங்கள். சரிங்களா? அதை நல்லா சுற்றி ஒரு மரப்பெட்டிக்குள்ளே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே இதை வச்சுட்டு நவ தானியங்கள், அதற்குள்ளேயே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா குங்குளியம், அதற்குள்ளே பார்த்திங்கன்னா அஞ்சனக்கல், அதுக்கப்புறம் எட்டி விதை, குன்றிமணி, இதெல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சுட்டு அந்த பெட்டியை நல்லா மூடி ஒரு ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல, சரிங்களா? அதாவது யாருமே அதை எடுத்து பார்க்காத மாதிரி, எட்டாத மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் முறையாக அதை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுட்டிங்கனாவே அதனுடைய தொந்தரவுகள் குறைஞ்சிரும்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள். சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை.